கோட் படத்தில் பையன் விஜயோட பேர் என்னது? சஞ்சய். ஏன் வச்சாங்க தெரியுமா? விஜய்க்கு அவங்க பையனை பிடிக்கவே பிடிக்காதுங்க. அப்பாவே பையனை கொல்ற மாதிரி சீன் வைக்கிறாருன்னா இவரெல்லாம் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அப்பாவும் பையனும் பேசிக்கிறதே இல்லையா? இவரெல்லாமாங்க அப்படின்னு என்னென்ன வார்த்தை பேசியிருப்பாங்க, எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அதெல்லாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு இன்டர்வியூவில் அது எல்லாத்தையும் உடச்சி தூள் தூளாக்கியிருக்காரு ஜேசன் சஞ்சய். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு அப்பா மகனுக்கும் தெரியும். ஒரு செலிப்ரிட்டி அப்படின்றதுனால அவங்க லைஃப்பில் இதுதான் நடந்திருக்கும், இப்படி தான் நடந்திருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சில வருடங்களாக ஒரு ஃபேமிலி மேலே அவ்வளோ ஷார்ப்பான அட்டாக்ஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் ஜேசன் சஞ்சயும் ரொம்ப முக்கியமானவர். அவர் இதில் எதுலையுமே நேரடியாக சம்மந்தப்படல, அவர் அரசியலில் இல்லை, இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமாவில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை அவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய அப்பா மிகப்பெரிய ஒரு நடிகர், இன்றைக்கி முதலமைச்சர், தாத்தா ஒரு மிகப்பெரிய இயக்குனர், புரட்சி இயக்குனர், பாட்டி ஒரு மிகப்பெரிய சினிமா பின்னணியை கொண்டவங்க, அவங்களும் ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர், இவ்வளோ அடையாளங்கள் இருந்தாலும் அது எதுவுமே இல்லாமல் அவராக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தன்னுடைய அப்பாவோட அடையாளங்களை எங்கேயுமே கொண்டு வராமல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் லான்ச் ஆனதுக்கப்புறம் கூட இந்த படம்லாம் வராதுங்க, அதாவது அவங்க அப்பா சினிமாவில் இருக்கார், உடனே இவருக்கு படம் பண்ண கொடுத்துட்டாங்களாம், இதுக்கெலாம் என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு ஒரு கதை. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு சைட்லாம் வேறு சொன்னாங்க. அவங்க அப்பா இவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையா, அவரை வீட்டுக்குள்ளே சேர்க்கவே இல்லையா, அவர் சினிமாவில் நடிக்கணும்னு சொன்ன உடனே அவரை கழட்டி விட்டாராம். அதனால தான் தல அஜித் சுரேஷ் சந்திராவை கூப்பிட்டு இவருக்கு பிஆர்ஓவை போட்டு அதுக்கப்புறம் இவரை சினிமாக்குள்ளே வர வச்சாராம். இப்படி வேற ஒரு கதை சொன்னாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வெளியில் நடந்துக்கிட்டு இருந்தப்போ இன்றைக்கி இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக அவருடைய ஃபஸ்ட் இன்டர்வியூவில் தனக்கும் தன்னுடைய தந்தைக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றத டைரெக்டாக சொல்லலை அப்படின்னாலும் அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்தே ரெண்டு பேருக்குமான உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜேசன் சஞ்சய் சொல்லிட்டார். அவரோட முதல் படமான சிக்மா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பெரிய ஹீரோலாம் இல்லை, சந்தீப் கிஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்டரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அவர் நினச்சிருந்தா நான் யாரோட பையன் தெரியுமா, இன்னைக்கு எல்லோரும் சாதாரணமாக சொல்லுவாங்களே எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் அவர் நினச்சிருந்தா அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பெரிய ஹீரோவை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம், இல்லை அவங்க அப்பாவை ஹீரோவாக நடிக்க வச்சு கூட நடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே பண்ணாமல் அவருடைய டேலண்ட் மேலே, அவருடைய ஒர்க்கு மேலே நம்பிக்கை வச்சு ஒரு படத்தை ஒரு கம்பெனிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி, அதுவும் அந்த கம்பெனியும் அந்த நேரத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்த சுச்சுவேஷன் தானே, அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அது சம்மந்தமான இன்டர்வியூவில் கூட படம் ஓடணுன்றதுக்காக எல்லா இடத்துலையுமே அப்பாவை பற்றி பெருசாக பேசியோ, இல்லை அவருக்கு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், நான் இப்படி தாங்க, எனக்கு யுவன் சங்கர் ராஜாவோட பாட்டு தான் பிடிக்கும், எனக்கு பிடிச்ச பாடல்கள்னு பார்த்தா அதில் கூட அவங்க அப்பாவோட பாட்டை எதுவுமே அவர் சொல்லலை. அந்த இடத்துல கூட எனக்கு இவங்க படம்லாம் ஆர்யா தானே, ஆர்யாவோட பாட்டெல்லாம் எல்லாம் சொல்கிறார். ஆனால் இதுக்கு வேறு ஒரு கதை சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு, ஆனால் அவருக்கு பிடிச்ச பாட்டில் கூட விஜய் பாட்டே இல்லைங்க, அவருக்கு பிடிச்ச படத்தில் கூட விஜய் படமே இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நெகட்டிவிட்டி ஒரு இண்டிவிஜுவல் மேலே வேணுமா? யாரோ ஒருத்தர் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கார், இல்லை ஒரு அரசியலில் இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களை நம்ம என்ன வேணாலும் டார்கெட்டாக அட்டாக் பண்ணலாம், அவங்கள அட்டாக் பண்ணால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிற ஐடியாவோடு பண்ணப்பட்ட அத்தனை அட்டாக்கையும் தாண்டி இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்காக நின்றுருக்காரு. பேசிக்காக பார்க்கும்போதே ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருக்கார். அவர் நினச்சிருந்தா ஏதாவது ஒரு பெரிய டேரக்டர், அப்பாவோட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸான அட்லி, லோகேஷ், இந்த மாதிரி இயக்குநர்களோடு ஒரு ஹீரோவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கு டைரக்ஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அதில் எந்த இடத்துலையுமே அப்பாவோட ரெஃபரன்ஸ் வந்துடக்கூடாது, இது ஒருவேளை இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அப்பா ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி தான் இவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற காரணத்துக்காக இன்னும் தெரியல, எந்த இடத்துலையுமே அந்த ஒரு ரெஃபரன்ஸே இல்லாமல் பியூர்லி இது ஜேசன் சஞ்சயோட படம் தான். அவர் நினச்சிருந்தா ஜேசன் சஞ்சய் ஜோசப் விஜய் அப்படின்னு கூட எல்லா இடத்துலையும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா, ஒரு சின்ன சீன் விஜயோட ஒரு சின்ன சீனோ ஒரு டைலாகோ இருந்தால் கூட அந்த படத்தை மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு போய் பார்ப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அப்படி எந்த ஒரு ரெஃபரன்ஸையும் வைக்காமல் இந்த படத்தை பார்த்தாங்க, இல்லை படம் இந்த ஹிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க என்னுடைய கதையை நம்பியும் என் படத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டை நம்பியும் தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக ஜேசன் சஞ்சய் முன்னிறுத்த பார்க்குறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். விஜயுமே
அவருடைய படங்கள்னு பார்க்கும்போது வேட்டைக்காரன் படத்தில் ஜேசன் சஞ்சயை ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட்டுக்காக பயன்படுத்தியிருப்பார். அதை தாண்டி வேறு எங்கேயுமே வந்து அவரை உள்ளே கொண்டு வந்ததே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், அவருடைய எலெக்ஷன் அஃபிடவிட்டில், விஜயோட எலெக்ஷன் அஃபிடவிட்டில் அவரோட மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்பார். அதில் வந்து ஜேசன் சஞ்சயோட ரெஃபரன்ஸோடு தான் அந்த மெயில் ஐடி இருக்கும். என்னதான் இருந்தாலும் அப்பா மகனுக்குள்ளே அந்த பாசம் இருக்கும். அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமோ தேவையோ வெளியில் இருக்கிற யாருக்குமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இவர் வந்து ஒரு கிரியேட்டராக மக்கள் முன்னாடி, தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி, எந்த மக்கள் முன்னாடி ஒரு நடிகனாக வந்து நின்று இன்றைக்கி ஒரு தலைவனாக உயர்ந்திருக்காரோ விஜய், அதே மக்கள் முன்னாடி மறுபடியும் இவர் வந்து நிற்கிறாரு. ஒரு முதல் படமாக ஒரு கதையை கொண்டு வந்து சொல்கிறாரு. அது பிடிச்சிருந்தா மக்கள் பார்க்க போகிறாங்க, அதில் குறைகள் இருந்தால் அதை பற்றியும் பேச போகிறாங்க, கேட்க போகிறாங்க. அது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சினிமா கரியராக இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஓப்பனிங்காக தான் இது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இன்டர்வியூவில் பார்க்கும்போதே வந்து நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதையுமே அவர் வந்து ரொம்ப சட்டிலாக கன்வே பண்ணுறாரு அப்படின்னு தான் பார்க்குறேன். பொதுவாக விஜயோட பேட்டிலாம் நம்ம பார்க்கும்போது இன்டர்வியூலாம் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக, அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் இல்லாமல் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல சஞ்சய் இருக்க போகிறாரு. அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது இவர் டேரக்டராக மட்டும் நிற்க போகிறதில்ல, அடுத்தடுத்து படங்களும் பண்ண போகிறாரு. இவரும் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக தான் ஆக போகிறாரு அப்படின்றதுமே பார்க்குற எல்லாருக்குமே தோணியிருக்கும். அதையும் தாண்டி தன்னை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இன்டர்வியூவாக மட்டும் இதை வச்சுக்கிட்டு அதில் ஹானஸ்டான சில விஷயங்களையும் கூட, தன்னுடைய அப்பாவை அவர் எங்கெங்கெல்லாம் அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸாக இருக்கட்டும், இல்லை முறையாக வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே எல்லா இடங்கள்லையுமே சொல்லியிருப்பார். லைக்காவோட முதல் படம் கத்தி, என்னுடைய முதல் படமும் லைக்காவோட இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு எமோஷனல் கனெக்ட் தானே அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை யுவன் சங்கர் ராஜாவோட கனெக்ஷன், அவருடைய சின்ன வயசில் வந்து சின்ன சின்ன ஜெர்சி, அந்த ஹூட்லாம் ஜெர்சி இதெல்லாம் போட்டு வந்து வீடியோ எடுத்து நான் அப்பா கிட்ட சொல்லி யுவனுக்கு அனுப்ப சொல்வேன்னு சொன்னது, அவர் முன்னாடி போய் நிற்கும் போது விஜய் பையனாக நிற்கிறத விட ஒரு டேரக்டராக நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லா இடத்துலையுமே அதை வந்து அவர் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாரு. ஆனால் எனக்கு ஒன்று தோணுது என்னென்னா, பர்பஸ்ஃபுல்லாகவே விஜய் வந்து எந்த இடத்துலையுமே இந்த படத்தோடைய லான்ச்சுக்கோ இல்லை ஒரு ஆடியோ லான்ச் எந்த இடத்துலையுமே விஜய் வந்து இந்த படத்தை என்டார்ஸ் பண்ணவே இல்லை. அவர் நினச்சிருந்தா அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தா போதும், ஒரு சின்ன ஃபோட்டோ வந்திருந்தால் போதும், படம் எப்படி போயிருக்குன்னு தெரியும். ஆனால் எப்படி வந்து விஜய் எஸ்ஏ சந்திரசேகர் என்னும் இயக்குனரால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய உழைப்பால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்த பிறகும் அவங்க அப்பா இருந்தாருங்க அதனால் வந்துட்டார், இல்லைனா இவரெல்லாம் ஹீரோ ஆகிருக்க முடியுமா, இவரெல்லாம் இன்றைக்கி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வார்த்தையும் அந்த விமர்சனமும் தன்னுடைய பையனுக்கு வந்துடவே கூடாது. உனக்கு திறமை இருந்தால் நீ ஜெயிச்சு மேலே வா அப்படிங்கிறதுனாலே என்னமோ தெரில, எந்த இடத்துலையுமே விஜய் வந்து ஜேசன் சஞ்சயோட படத்தோட தன்னை தொடர்பு படுத்திக்கவே இல்லை. அவர் வேற, என்னுடைய கெரியர் வேறு, அவருடைய கெரியர் வேறு அப்படிங்கிற வகையில் தான் இதை கொண்டு போயிருக்காரு. பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது கூட எந்த இடத்துலையுமே அவர் அந்த ரெஃபரன்ஸையே கொண்டு வரலையே. தன்னுடைய பெற்றோர்களை மட்டும்தான் அவர் வந்து அரசியல் மேடைகளில் ஒரு சில முறை கொண்டு வந்தாரே தவிர, அதை தவிர்த்து விட்டு தன்னுடைய குடும்பத்தை எந்த இடத்துலையுமே டச் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பெரிய லெஜெண்டோட பையனாக வரும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சிவாஜியோட பையனாக பிரபு வரும்போது இருந்ததாக இருக்கட்டும், இல்லை சூப்பர் ஸ்டார் ஃபேமிலியிலேருந்து ஐஸ்வர்யா டேரக்டராக வரும்போதாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா அப்பா பண்ணதை விட பெருசாக பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லைனா கொஞ்சம் சரியாக போகலனா கூட வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இத்தனையும் தாண்டி ஜேசன் சஞ்சய் வந்து இன்றைக்கி அவருடைய படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. படம் எப்படி பண்ணியிருக்க போகிறாரு, அந்த படம் மக்களை ரசிக்க வைக்க போதா, விஜய் ரசிகர்கள் ஜேசன் சஞ்சயோட ரசிகர்களாகவும் மாற போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய படம் தான் சொல்லணும், கண்டென்ட் தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பொதுவாக இந்த மாதிரி பெரிய இடத்து பசங்க அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கும்ல, அவங்கெல்லாம் பேசுகிறது இல்லை பிஹேவ் பண்ணுறது, அதில் உண்மையிலேயே பெரிய விஐபியாக இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன லெவலில் இப்போ ஒரு டிவி செலிப்ரிட்டியாக இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க ஃபேமிலியிலேருந்து வர கிட்ஸ் கூட நாங்கள்லாம் எப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிஹேவியரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சிஎம்மோட பையன், மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் மகன் அவர். ஆனால் அவர் பேசுகிற விதத்தில் எந்த இடத்துலையுமே வந்து அந்த டோனே இல்லை. நானும் உங்களை மாதிரி ஆள் தான், நான் வந்து ஸ்டோரி டிஸ்கஷனாக ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிச்சது, திருவான்மியூர் போனேன், டி நகர் போனேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூவில் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதா இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே இப்போ விஜய்க்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கும்ல, மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் விஜயை விட எக்ஸ்ட்ராடினரியாக நடிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஏன் இந்த இடத்துக்கு வர முடியல, இவர் வந்திருக்காருன்னா மக்கள் வந்து பா நம்ம வீட்டு புள்ளப்பா இது அப்படின்னு சொல்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல, அதே ஒரு ஃபீல் வந்து ஜேசன் சஞ்சய்கிட்டையுமே இருக்குது. அது அப்பா கிட்டேருந்து வந்துச்சா இல்லை அவராக வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதை உருவாக்கிக்கிட்டாரா அப்படின்னு தெரியல. பட் அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே ஒரு தலைகணத்தோடையோ
இல்லை மேலே பறந்துக்கிட்டே பேசுகிற மாதிரியோ அப்படி இல்லாமல் ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்கக்கூடிய அந்த அப்ரோச் இருக்குல்ல, இது வந்து ஜேசன் சஞ்சயை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் இன்டர்வியூ நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் நான் கவனித்த விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.